இந்த வைஷ்ணவிக்கு வந்து முதல் ஓட்டு உரிமை இருக்கானே தெரியல. மரியாதைக்குரிய மக்கள் விரும்பும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் தான். சில்லற காசு, செல்லா காசு, வைஷ்ணவி. இது ஹெல்மெட் ஏத்துக்க முடியும்? மரியாதையோட பேசுங்க. என்ன மரியாதை? நான் கேக்குறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, எச்சச்சோருன்னு பேசுறாரு. எங்களை பார்த்து நடவடிக்கை எடுத்தாங்களா? உங்களை தலையில என்ன வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அது எப்படி இஸ்லாமிய வந்து ஒரு கொச்சைப்படுத்துற மாதிரி? நான் தலையில என்ன வச்சிருக்கிறேன்? நீ தொப்பி போட்டு வந்து விஜய் அவர்களுக்கு பேசுறான்னு சொல்றேன்னா, அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வாடகை வாய்ப்பு வந்து கூஜா தூக்குவ, பத்திரிகையாளர்னு பேர் போட்டுக்குவ. இந்த மதவாதத்தை வைத்து அரசியல் செய்யறது முட்டாள் பாஜக ஒண்ணு, இந்த மதவாதத்தை வச்சு அரசியல் செய்யறது திமுக ஒண்ணு. இதை வச்சுதான் வந்து அரசியல் செய்வாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி தான் போறார், என்ன மீட் எடுக்க போறேன். இந்த இங்கே ஒரு பொம்மை முதலமைச்சர், அவர் ஒரு சைடு ஓடுறார், ஒன்றிணையும் வா அப்படின்னு சொல்லி. யாரா ஒன்றிணைக்க போறான்னு தெரியல. கலாநிதியும் தயாநிதியும் ஒன்றிணைக்க போறான்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து ஜனநாயக அப்புறமா ஷூட்டிங் எல்லாம் நிப்பாட்டாரு. ஆனா திமுக பாத்தீங்களா ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்க. தாவேக துண்டை கீழே போட்டு திமுக துண்டை போடுறதும், திமுக துண்டை போட்டு கையில உறுப்பினர் கார்டு கொடுத்து கிழிக்கிறதும். என்னடா இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? பயத்தின் உச்சம். விஜய் அவர்கள் களத்துல வந்துட்டாரு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி இழக்க போறோம், நம்மளுக்கு கடைசியா மக்கள் மன்றத்துல மரணாடி கொடுக்க போறவர் விஜய் அவர்கள் தான். இஸ்லாமியர்கள் வந்து ஒட்டுமொத்தமா விஜய்க்கு ஆதரவா தான் இருக்காங்களா? ஆமா, ஏன்னா வந்து திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா RSS ஓட பி டீம் ஆச்சு. நான் ஓப்பனா சொல்றேன்பா, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்,